மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி நான் முட்டை மசாலா செஞ்சுருக்கோம். முட்டை வச்சுட்டோம், புளி தண்ணி, உப்பு தண்ணி, அஜினா முட்டை தண்ணி. அஜினா முட்டை குடிக்கக்கூடாது, அதனால் நாங்கள் கொஞ்சம் ஊற்றுறோம், டேஸ்ட்டுக்கு வேறு வழி இல்லை. இது வந்து எண்ணெய், அந்த இதெல்லாம் பொரிச்ச எண்ணெய். அடுத்து வந்து வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கோம், சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, பூண்டு பொரிச்சு வச்சுருக்கோம், பச்சை வெங்காயமும் பச்சை புதினாவும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது என்னன்னு சொன்னால் கொஞ்சம் முலாம்பழம் இருந்துச்சு வருது வச்சு அப்படின்னா தானே போவோம். குப்பையில் போடுறத நம்ம தொப்பையில் போடுவோன்ட்டு எடுத்து அறுத்து வச்சுருக்குறோம். அதையும் சாப்பிட்டுக்குவோம், வேறு என்ன பண்ணுறது. அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்த போல் இருக்கும்ல பழத்துக்கு, அதுக்கு தான். முட்டை எடுத்து லேசாக கீரணும். கீறிட்டு இந்த கட்டையை கீழே வச்சுட்டு பின்னோம்னா நம்ம பழக்கம். அதில் இந்த 2 வெங்காயத்தை எடுத்து இப்படி திணிக்கணும். வெங்காயத்தை திணிச்சு கொஞ்சம் இந்த இதையும் போட்டுக்கணும். பூண்டு பொரிச்சது, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சோன்னு. உங்களுக்கு காரமாக வேணுமா, காரம் கம்மியாக வேணுமாம்மா? காரம் கம்மியாக வேணுமா உங்களுக்கு? கஸ்டமர் வந்துட்டாங்க. அடுத்து வந்து நம்ம கரைச்ச புளி தண்ணி, உப்பு தண்ணி, சின்னமுண்டு தண்ணி, கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி என்னம்மா தட்டு உங்களுக்கு 1 2 வேணாலும் போட்டு தரேன். உங்களுக்கு 2 வேணுமா? நம்ம கஸ்டமருக்கு. அடுத்து இன்னொன்று வச்சு கொடுக்கணும்ல. பார்த்து இந்த பிள்ளைங்க கற்றுக்குவாங்க, அது நல்லா 3 பார்க்குது. நீ பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு நம்மள காப்பி அடிச்சு நான் கடைசியில் செப்பு பக்கு தொப்புன்னு இருக்கு. நம்மளுக்கே அப்படி சொல்லி தருவா, இப்படி இல்லை அப்படி இல்லைன்ட்டு. இதை வச்சு இந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சுட்டு குடிச்சு இதை எடுத்து எப்படி சாப்பிடணும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இதை எடுத்து செம்ம மாசா இருக்கு. கடையில் அத்தை கொண்டு போய் சாப்பிட்டோம்னா 1 முட்டை 2 முட்டை பத்த மாட்டேங்குது. வீட்டில் கொஞ்சம் ஆங்கமாக ஆக்கி 2 பேர் திண்டுக்குவான்னு சொல்லிட்டு ஆக்கியிருக்கோம். 15 ரூபா முட்டை. கடையில் 1 முட்டை 15 ரூபா, அத்தை கடையில். இங்கே 1 முட்டை 5 ரூபா தான்.